மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி படத்த பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா, அந்த படத்த பார்த்து மேற்கொண்டு எப்படி சொல்ற மன உளைச்சல் ஆளாக்கி பார்த்து அழுக வேற வச்சுட்டானுங்க. என்னோட படம்னா 3BHK அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இதுல சரத்குமார், சித்தார்த், தேவயானி இல்ல பல ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க. இது ஒரு 2007 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இதுல ஒரு என்ன ஒரு கதைன்னா, சரத்குமார் ஒரு வாடகை வீட்டுல இருப்பாப்புல. வாடகை வீட்டுல இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒரு வீடு வாங்கி நம்ம அதுல செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆசைப்படுறாப்புல. ஆனா அது நடக்காம கடன், தொழில் இந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாப்புல. அப்புறம் சித்தார்த்தோட படிப்பு, அவருக்கு படிப்புல மண்டையில ஏறவே ஏறாது. பல பிரச்சனையில மாட்டியிருக்காப்புல. ஆனா அவருக்கு இந்த கனவு திட்டமே அவர் ஒரு வீடு ஒண்ணு வாங்கினேன். அதுதான் ஒரு கனவு. இந்த படத்துல அந்த நம்ம சரத்குமார் அந்த வீடு வாங்கினாப்புல இல்லையா, அதான் இந்த படத்துல ஒரு கதையை போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா படத்தை பார்த்தா மனுஷன் நம்மளே அழுக வச்சிருவானுங்க. எவன்டா அந்த படத்தை எடுத்தது அப்படின்னு தான் நமக்கே தோணும். ஏன்னா டயலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை பத்தி நீட்டா அழகா இந்த ஒரு படத்துல கொடுத்துருக்கானுங்க. நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குமோ அதைத்தான் இந்த படத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. எல்லாமே ரியலாவே இருக்கு. நம்ம இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நமக்கே தோணும். ஒவ்வொரு சீன் நம்ம காட்டும் போது இதுதான் நம்ம குடும்பத்துல நடந்ததை தாண்டா இதுல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணும். இதுல சித்தார்த் ஆக்டிங் உட்காரவழியோ என்னையா நடிப்பு, தக்காளி எமோஷன்ல இருந்து சென்டிமெண்ட், இந்த சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே பிரிச்சு விட்டுருப்பாப்புல. தக்காளி மனுஷன் எப்படி ஒரு ஒரு ஃபேமிலி மேனா வாழ்ந்துருப்பாப்புல. சித்தார்த் ஆக்டிங் ஒவ்வொரு இடத்துல ஒரு எப்படி அப்பா காசுல உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே, நம்ம ஒரு உழைப்பு நமக்கு உண்மையான நல்ல ஒரு உழைப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அவரு வெளியில சொல்றதா இருந்தாலும் அந்த கன்வெர்ட் பண்ற விஷயம்லாம் வேற லெவல்ல இருக்குங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். அடுத்து நம்ம சரத்குமார், தேவயானி ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் எப்படி இருக்கு அந்த அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் கைஸ். இதுல நடிச்ச 2 ஹீரோயினி இருக்காங்க. மீதான ஒரு கேரக்டர், அது ஒரு தங்கச்சி கேரக்டரா பண்ணியிருப்பா. அது வேற லெவலில் பண்ணியிருந்தா. அவள் ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சைத்ரா சப்த சாகத்தையில் அந்த ஹீரோயினி ஒக்காரவழி வேற லெவலில் லவ் போர்ஷன்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம மெயினாக பாராட்ட வேண்டிய சித்தார்த்து தான். ஏன்னா தலைவன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை அவர் நடிப்பு தான். 12th படிக்கிற அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தா ஒரு ஒரு சின்ன பையனா வாழ்ந்துருப்பாப்புல. தக்காளி வாழ்ந்துருப்பாப்புல. ஆக நமக்கு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். இந்த படத்தை எடுத்த நம்ம ஸ்ரீ கணேஷ் வேற லெவலியா. அவன் டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே வேற லெவலியா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம்.